ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுண்டல் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, 4 பச்சை மிளகா, புதினா ஒரு கைப்பிடி அளவு, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக உடச்சிக்கல்ல எல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லாவே பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை தூக்கி அதில் கொட்டிக்கோங்க. மேலெல்லாம் தெரிக்கும், கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். கடுகு கூட போடல இல்லைங்களா, அப்படியே ஊற்றும் போது மேலே தெரிக்கும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு, ஸ்மெல்லு வராமல் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் அதில் ஊற்றிருக்கேன். இப்போ பச்சை பட்டாணி சீசன் இல்லைங்களா, ஸோ அதனால் பச்சை பட்டாணி நிறைய இருந்தது. அதனால தான் சுண்டல் மசாலா செய்யலாம்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். ரோடு கடையில் செய்கிற ஸ்டைலில் தான் இது. ரொம்பவே நல்லாயிருக்கும். கடையில் செய்யறதை விட வீட்டில் செய்யும் போது இன்னுமே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இப்போ கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சமாக மேலே தூவி விட்டுக்கலாம். ரொம்பவும் அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது நல்லா சுண்டி இந்த மாதிரி பாருங்கள். கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சுண்ட விட்டுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன், அது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பூரியும் கார்னும் ரெண்டுமே பொரிச்சிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து சர்வ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் உடச்சி போட்டு கடையில் போடுற மாதிரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.